கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து அநேக விஷயங்களை நாம் பார்த்தோம். அதே ஞானியின் புத்தகமாகிய பிரசங்கியிலிருந்து சிலவற்றை பார்க்கிறோம். இன்னும் சில தினங்களில் நாம் இந்த தொடரை நிறைவு செய்ய போகிறோம். நிச்சயமாக அநேகருக்கு வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயமாக, ஆனால் தேவ நீதியின் சட்டமாக, சத்தியமாக பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு நன்றி வார்த்தைகளுக்கும் நான் நன்றி சொல்கிறேன். நீங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறீர்கள். அப்படி சொல்கிறதுனால நானும் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் தேவனை துதிக்கிறேன், அவரை கனப்படுத்துகிறேன், அவரை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முக்கியமான விஷயந்தான். மத்தேயு 6 அதிகாரம் 24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. உலக பொருள்கள் அப்படின்னு இங்கே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அரமாய் சொல் மேமோன் அப்படின்ற ஒரு சொல். அதனுடைய அர்த்தம் என்னென்னா ஐஸ்வர்யம் அல்லது பணம் என்பது தான், மணி. இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பணம் என்ன செய்யும்? எல்லாத்தையும் செய்யும். அப்படின்றதுனாலேயே அது மனிதன் மீது அமர்ந்து அவனை ஆளுகை செய்யும் ஒரு எஜமானாக. சொல்லப்போனால் காசேதான் கடவுளடா அப்படின்னு ஒரு கவிஞன் பாடின மாதிரி, காசு, பணம் என்பது ஒரு கடவுள் போல உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் முயற்சி பண்ணும். அது மனுஷனோட ஆசை தான் அப்படி பண்ண வைக்குது. இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை ஆவியானவர் எச்சரிக்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். விக்கிரக ஆராதனை அப்படின்னு தனியாக சொல்லும்போது ஐடலட்ரி, ஒரு விக்கிரகத்தை வைத்து வணங்குவது. அப்படியே பக்கத்தில் இன்னொரு எச்சரிக்கை என்ன சொல்கிறாருன்னா, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை அப்படின்றார். அப்போ பாருங்களேன், விக்கிரக ஆராதனைனா ஒரு சிலையை வச்சு வணங்குறது, பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனைனா பணம் பொருளை ஒரு சிலையாக்கி கடவுளாக்கி வணங்குவது. இப்போது இங்கே எப்படி இதை சொல்ல ஆரம்பித்தார் ஆண்டவர்னா, 2 எஜமான்கள் அப்படின்றார். 2 எஜமான்கள், ஒன்று தேவன், இன்னொன்று உலக பொருட்கள். தேவன் நம் மீது ஆளுகை செய்யும் தேவனாக, எஜமானாக இருக்கிறாராம். அவருக்கு கீழே அவர் நம்மை போஷிக்கிற, அவர் நம்மை வழிநடத்துகிற அந்த ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து வாழ்வது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த உலக பொருட்கள், பணம் பொருள்லாம் இருக்கு இல்லையா, அது என்னை வழிநடத்தும்படியாக அதுக்கு கீழே என்னை கமிட் பண்ணி நான் வாழறது. இப்போ பல கோடிகளுக்கு அதிபதிகளாக மனிதர் மாறுறாங்க. அதை நோக்கி தான் நிறைய பேருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. காணொளிகள் எல்லாம் பார்க்கும்போது, ஓ, நான் கூட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகணும், பல கோடிகளுக்கு நான் அதிபதி ஆகணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன தொழில் செய்யணும், இதை எப்படி நான் சீக்கிரமாக பணம் சம்பாதிப்பது. ஆனால் அந்த பணம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போயிட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த மனிதனை ஆளுகை செய்கிற இடத்துக்கு அது போயிடும். இவன் அந்த பணத்தை வணங்க ஆரம்பிச்சிருவான். அதில் எல்லாரும் இல்லை, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை மற்றவர்களுக்கு கொடுத்து தான தர்மம் பண்ணி தங்களை காப்பாற்றிக்கிறாங்க. இதுவும் நடக்குது உலகத்தில். இப்போ வாரன் பஃபெட் இதை கொடுத்தாரு, பில்கேட்ஸ் இவ்வளவு கொடுத்தாரு, பல நிறுவன அதிபர்கள் இவ்வளவெல்லாம் கொடுக்குறாங்க, தர்மம் பண்ணியிருக்காங்க. நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்ல, அவங்க ஆக்சுவலாக அவங்கள காப்பாற்றிக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் ஆயுதங்களை எடுத்து போர் நடக்கிற மாதிரி பணமானது மனிதனோடு போர் செய்கிறது. There is a battle between money and man. மணி இல்லை, இந்த பணம் என்ன பண்ணுது, மனுஷனை தனக்கு அடிமையாக்க அல்லது தனக்கு ஒரு பக்தனை போல ஆக்க இது கடவுளாக முயற்சி பண்ணுகிறதாம். இது உலகம் முழுசும் நடந்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயந்தான். உன்னிப்பாக கவனிச்சா உங்களுக்கு புரியும். உலகத்தை அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு போராட்டம் அல்லது போர் என்பது கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகளையும் விட்டு வைக்காது. இந்த பணம் என்ன பண்ணும், தனக்குள் இருக்கும் ஒரு பவர், மணிக்குன்னு ஒரு பவர் இருக்குல்ல. ஏன்னா அதை வச்சு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் வாங்கலாம், மொத்த உலகத்தையுமே கூட வாங்கிடலாம்.
அப்போ என்ன பண்ணுது அந்த மணி, அந்த பணம் என்பது, ஐஸ்வர்யம் என்பது மனிதனையே விலைக்கு வாங்கி தனக்கு அடிமையாக்க முயற்சிக்குது. அதை விட இன்னொரு வேலையை பண்ணுது, பணத்துக்கு பின்னாலேயே மனிதனை கொண்டு வர வச்சுட்டு அவனை தேவனுக்கு பின்னால் போகாத ஆளாக மாற்ற பார்க்குது. அதனால தான் ஏதாவது ஒன்றுத்துக்கு தான் நீங்கள் ஊழியம் பண்ண முடியும், வாழ முடியும். ஒன்று தேவனுக்கு இல்லை உலக பொருளுக்கு. 2 எஜமானுக்கு உங்களால் சேர்ந்துலாம் வாழ முடியாது. இப்போது இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஞானி தான் சொல்கிறார், பணம் எல்லாத்துக்கும் உதவும். அவர் தான் சொல்லியிருக்கார், வேற யாரும் சொல்ல. அப்போது இந்த பணம் என்பதை நாம் பெற்றுக்கொள்வது, சம்பாதிப்பது, வைத்துக்கொள்வது, இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படி ஒரு நெருப்பை கையாளுறோமோ அது மாதிரி பணத்தை கூட கவனமாக கையாள வேண்டி இருக்கு. இந்த 24ஆம் வசனத்தில் ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனுக்கு தேவையான ஊழியத்தை செய்து இன்னொருவனை விட்டு விடுவான் அப்படின்ற மாதிரி சாய்ஸை பற்றி இங்கே சொல்கிறதா தான் எனக்கு புரியுது. அப்படியானால் தேவன் பின்னாலே போய் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி அவர் தன்னை உயர்த்துவதற்காக ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனாக இருக்க போகிறோமா, அல்லது பணத்தை தேடி அதை சேகரித்து அதனால் எல்லாவற்றையும் செய்துவிடலாம் என்று சொல்லி அந்த பணத்துக்கு நம்மை விற்றுவிட போகிறோமா? பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கலாம், ஆனால் அந்த பணம் நம்மளை வாங்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்மளை விற்றோம்னா அது வாங்கும். இங்கே தான் நமக்கு ஜாக்கிரதை தேவை. சாய்ஸ் நம்மளது தான். எந்த எஜமானுக்கு கீழே நாம் இருக்க ஒப்பு கொடுக்க போகிறோம். இதை சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. இதையெல்லாம் பரமபிதா அறிந்திருக்கிறார், உங்களுக்கு அவர் போஷிப்பார். பார்த்தீங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் நீதியை தேடுங்க, மற்றதெல்லாம் அவர் பார்த்துக்குவார், கொடுப்பாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்றார். இது மொத்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் வாசல் உபதேசம். இது அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, கிறிஸ்தவன் ஆவதற்கு ஞானஸ்தானம் வாசல், கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான வாசல் உபதேசம்னா இதுவாக தான் இருக்க முடியும். Seek first the kingdom of God and its righteousness. அதோட நீதியை, தேவனோட நீதியை தேடுங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் முதல் வார்த்தை பாருங்களேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பண ஆசை. இப்போ 6:24 மத்திய ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவரை சிநேகித்து இன்னொருவரை வெறுப்பான். பணத்தை நேசித்தால் தேவனை வெறுப்பான், தேவனை நேசித்தால் பணத்தை வெறுப்பான். சாய்ஸ்ன்னு பார்த்தோமா இல்லையா? அப்போ இந்த இடத்துல பண ஆசை வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பண ஆசை வந்துட்டா தேவனை வெறுத்துட்டு அவரை ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கமாக நம்ம போயிடுவோம். அப்போ இந்த பண ஆசை என்ன பண்ணுதான்? எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதை சிலர் இச்சித்து, அவங்க யாரு? விசுவாசிகள் தான், கிறிஸ்தவங்க தான். விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். சுற்றி பாருங்க, குத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றார். இப்போ நம்ம கூட கொஞ்ச நேரம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா, இந்த பணத்து பின்னாலே போனவங்க பலவிதமான வேதனைகளாலே தங்களை குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் ஜாக்கிரதையாக தானே இருக்கணும். அவசியம், ரொம்ப அவசியம். பணம் தேவன் கொடுக்குறார். ஆனால் அது நம்மளை அடிமையாக்கி நம்ம மேலே அது கடவுளாக்கி உட்கார்றதுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளே வந்த பிறகு விக்கிரக ஆராதனைக்காரனாக இருந்தால் பரலோகம் போக முடியுமா? முடியாது. அதே போல பக்கத்திலேயே சொல்றாரு, விக்கிரக ஆராதனை போல பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை, அவன் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அல்லது அந்த பரலோகத்துக்குள்ளே அவன் போக முடியாது. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற நாம என்னதான் பண்ணுறது? உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதுமென்றிருங்கள். உண்ணவும் உடுக்கவும் என்ன பண்ணுற? அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கு உழைக்க வேணாமா அப்படின்னா, உணவுக்காக கவலைப்படாதீங்க, உடைக்காக கவலைப்படாதீங்க. தேவனுடைய ராஜ்யத்தை, நீதியை தேடுங்க. அதை முதல்ல வைங்க. நீங்கள் மற்றதெல்லாம் தேவன் உங்களுக்கு தானாக செய்வார், அதெல்லாம் கைகூடி வர பண்ணுவார். இது நம்ம அனுபவிச்சாதான், முயற்சி பண்ணாதான் நமக்கு விளங்கும்.
மத்தேயு 6:21. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பண ஆசை, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்கிற ஒரு மயக்கத்துக்குள்ளே போயிட்டேன்னு சொன்னால் அது என்னுடைய பொக்கிஷம்னு நான் நினச்சி அங்கேயே இருப்பேன். அங்கே தான் என் இருதயம் போயிடும். இந்த பக்கம் தேவனை விட்டுடுவேன் நான். ஏன்னா ஏதாவது ஒன்று பின்னால் தான் என்னால் போக முடியும். அப்போ நாம் இந்த சாய்ஸு தேவனா பணமா? தேவன் என் தகப்பனும் தேவனுமாக நான் நினைத்து வாழ்வதா, அல்லது பணத்தை என் தேவனாக்கி அது என் கடவுளாவதற்கு என்னை வித்துட்டு நான் வாழ்வதா? ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. நாம் நிச்சயமாக இதில் ஜாக்கிரதையாக இல்லைன்னு சொன்னால் சீக்கிரத்தில் விற்கப்பட்டு விடுவோம். soon we will be sold out. யோவான் 13:29 யூதாஸ் பணப்பையை வைத்து கொண்டிருந்தபடியினால் அவன் போய் பண்டிகைக்கு தேவையானவைகளை கொள்ளும்படிக்காவது தரித்திரருக்கு ஏதாகலும் கொடுக்கும்படிக்காவது இயேசு அவனுடனே சொல்லியிருப்பார் என்று சிலர் நினைத்தார்கள். இந்த யூதாஸ் பணப்பையை வைத்துக்கொண்டு பணத்தை கையாண்டு கொண்டிருந்தான். ஆனால் அவனுக்குள்ளே பண ஆசை இருந்தது. 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை விற்றான். பாருங்களேன், தேவனை வித்துட்டு இவன் பணத்துக்கு தன்னை வித்தான். இவன் தேவனை வித்ததாக தான் இவன் மனசில் தெரியுது. ஆனால் அந்த ஸ்டோரியோட எண்டை பார்க்கும்போது பணத்துக்கு இவன் தன்னை விற்று விட்டான். அப்போது தேவனை விட்டு விட்டு இவன் தன் ஆத்துமாவை இழந்து போயிட்டான். பார்த்தீங்களா? அந்த பணம் கூட இப்போ அவன் கையில் கிடையாது, அது அவனை ரட்சிக்க போகிறதும் கிடையாது. அதை வீசிட்டு இவன் நான்கு கொண்டு செத்ததாக நாம் பார்க்கிறோம். எவ்வளவு சின்ன ஒரு சம்பவத்துக்குள்ள ஆழமான ஒரு விஷயம், பணத்தை பற்றிய ஒரு உண்மையை தேவன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் இல்லையா? தேவனை விட்டு நம்மை பிரிக்கும் வல்லமை எதுக்கு இருக்கு? தேவன் தான் மகா வல்லமை உள்ளவராச்சே. தேவனை விட்டு நம்மளை பிடுங்கி வேற பக்கமா ஏதாவது கொண்டு போக முடியுமா என்ன? பணத்துக்கு அந்த வல்லமை இருக்கிறது. நாம் அந்த பணத்தை தேவன் இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம்னா அந்த வேலையை அது பண்ணிடும். அந்த தேவனை தள்ளிட்டு நாம் இதை கொண்டு போய் அங்கே வச்சிட்டோம்னா அந்த பணம் வல்லமை பெற்றுவிடும். தேவன்கிட்ட எதையாகலும் பெறலாம் என்று நாம் வருவதாக இருந்தால், அப்பா கொடுங்க அப்படின்னு கேட்டால் போதும். அவர்கிட்ட பணம் எடுத்துன்னு வந்து கொடுத்து நீங்கள் ஏதோ விற்கிறீங்களாமே, இந்தாங்க இந்த பணத்தை வச்சு எனக்கு கொடுங்க அப்படின்னு வர வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு உதாரணத்துக்கு ஏசாயா 55:1, ஓ தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசம் பாலும் கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், வாங்கிக்கங்க. அப்போது தேவனிடத்தில் நாம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு பணம் கொடுக்கணும்னு அவசியம் அல்ல. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்த பணத்திலே நன்றியுள்ளவர்களாக இந்த பூமியிலே அவருடைய வேலை நடப்பதற்காக, பரிசுத்தவான்களுக்காக, ஏழை எளிய மக்களுக்காக அதை பயன்படுத்தணும்னு தான் சொல்லி கொடுக்குறார். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, நன்றியுடன் துதிக்கிறோம்ப்பா. எங்கள் தேவைகளை அறிந்து எங்களுக்கானதை பணமும் விலையும் இல்லாமல் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் தரக்கூடிய வல்லமை உள்ளவரே, எமக்கு ஸ்தோத்திரம். ஏதோ பணம் உம்மை விட்டு எங்களை பிரிக்கும் சக்தி உள்ளதாக பார்க்கிறோம். நாங்கள் அதற்கு இடம் கொடுக்கும் போது அப்படி நடந்து விடுகிறதப்பா. ஏதோ நாங்கள் உம்மை சேவித்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது அன்பு, உமது தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஏதோ தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்கள் தேவைகளை சந்தியும். நாங்கள் பணத்தின் பின்னாலே ஓடாமல், பணத்துக்காக எங்களையே விற்று விடாமல், தேவனாகிய உமக்கு எங்களை ஒப்புக் கொடுத்து உம்மால் ஆசீர்வதிக்கப்பட எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் மனத்தெளிவு தாரும். நீர் இப்பொழுது கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி தகப்பனே. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.